113ஆம் வசனத்திலிருந்து 120ஆம் வசனம் வரை அனைவரும் சேர்ந்து ஒரே வேளையில் வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதம் 113லிருந்து 120 வரை. Psalms 119 verses 113 to 1120 சேர்ந்து வாசிக்கலாம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. உம்முடைய வசனத்துக்கு பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். என் தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்வேன். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதா போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதே. என்னை ஆதரித்தருளும். அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உடைய பிரமாண பேரில் நோக்கமாயிருப்பேன். ஒரு பிரமாணங்களை விட்டு வழி விலகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர். அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறீர். ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். ஆமேன், அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். அல்லேலூயா. இன்றைக்கு 15வது எழுத்து சாமேக். சொல்லுங்க. சாமேக். தமிழ்ல நியரஸ்டா இருக்குது சாமேக். சொல்லுங்க. சாமேக். எத்தனாவது எழுத்து? 15வது எழுத்து. இது சாமேக் என்கின்ற உயிர் எழுத்து என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் கேட்டிருக்கிறார். சொல்லுங்க. கர்த்தர் கேட்டிருக்கிறார். God has heard. கர்த்தர் கேட்டிருக்கிறார். அடுத்து He who forgives. மன்னிக்கிறவர் கர்த்தர். சாமேஷன் என்ன அர்த்தம்? கர்த்தர் கேட்டிருக்கிறார், மன்னிக்கிறவர் கர்த்தர். இது ரெண்டு உயிர் எழுது, பெயர் சொல். இது ரெண்டு என்ன சொல்லுங்க? பெயர் சொல். எபிரேய வார்த்தைகள்ல பெயர் சொல்லும் இருக்கும், அடுத்து என்ன இருக்கும்? வினை சொல்லும் இருக்கும், செயலும் இருக்கும். செயல் என்னன்னா மன்னிக்கிறவர், மன்னிப்பு. மன்னிக்கிறவர் பெயர் சொல், மன்னிப்பு வினை சொல். மன்னிப்பு. அடுத்து டு சப்போர்ட், ஆதரவாய் இருக்க. டு அப்ஹோல்ட், தாங்க. டு லீன் ஆன், சார்ந்து கொள்ள. இத்தனை அர்த்தங்கள் இந்த ஒரே வார்த்தைக்கு இருக்கிறது. அல்லேலூயா. பெயர் சொல் என்னன்னா கர்த்தர் கேட்டிருக்கிறார், மன்னிக்கிறவர் கர்த்தர். இது ரெண்டும் பெயர் சொல். அடுத்து இதனுடைய வினை சொல் அர்த்தம் என்ன? மன்னிப்பு, ஆதரவு, தாங்குவது, சார்ந்து கொள்வது. இத்தனை அர்த்தங்கள் கொண்டது சாமேக். சாமேக். சொல்லுங்க. சாமேக். வசனத்துக்கு போலாம். 113ஆம் வசனம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்துக்கு அப்பாற்பட்ட எந்த சிந்தனையானாலும் அது வீண் சிந்தனை. உடனே அப்படின்னா முற்றும் துறந்த முனிவனாகி பைபிள் தூக்கின்னு வெளியே போயிடணுமான்னு கேட்காதீங்க. எங்கேயும் பைபிள் அப்படி சொல்லல, வேதம் அப்படி சொல்லவில்லை. வீடு வேணும். எது வீண் சிந்தனை? அவங்க 4 மாடி கட்டிட்டு இருக்கிறாங்க, டூப்ளெக்ஸ் ஹவுஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க, 8 ரூம் இருக்குது அப்படின்னு அதன் மீது சிந்தனை வைக்காமல், ஆண்டவரே எனக்கு ஒரு உறைவிடத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. இது ரெண்டுத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. எனக்கு
சிங்கிள் பெட்ரூம் வீட்டை கொடுத்தீங்களே நன்றி. 10 ஆண்டவரே, பிள்ளைங்க பெருசாயின்னுக்கிறாங்க, இன்னொரு பெட்ரூமை கொடுங்க. இப்படி நம்முடைய சிந்தனையை வசனத்தின்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். எதனா எடுத்துக்குங்க, உங்கள் தேவைகள் எதனா இருக்கட்டும், சரீர பலவீனம் கூட இருக்கட்டும், வியாதி கூட இருக்கட்டும், வறுமை கடன் பிரச்சனை கூட இருக்கட்டும், அதை குறித்து சிந்திப்பது வீண் சிந்தனை. அதை சிந்திக்கிறதினால் நீ அடைய போவதில்லை. You are not going to get it just because you are thinking of it. அதை நினைச்சுக்கிறதுனாலே உனக்கு கிடைக்க போறது இல்ல. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். அப்போ எப்படித்தான் உங்ககிட்ட பழைக்கிறது அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. 119 சங்கீதம் என்ன சொல்றோம், அத்தனை சொல்லுகிறேன். எல்லாம் வேதம், அவ்வளவுதான். எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, எல்லாம் கர்த்தருடைய வசனம், எல்லாம் அவருடைய கட்டளைகள், எல்லாம் அவருடைய பிரமாணங்கள். அவர் வேணான்ட்டாரு, விட்டுறேன். அவர்னா உனக்கு தீமையாவா சொல்லுவாரு? சொல்ல மாட்டாரு. அவர் எதை செஞ்சாலும் எதை சொன்னாலும் உனக்கு நல்லது தான் சொல்லுவாரு, நல்லது தான் செய்வாரு. அப்படி இருக்கும் பொழுது வீண் சிந்தனை உனக்கு எதற்கு? உமது வேதத்தில் எப்படி இருக்கிற? பிரியமாய் இருக்கிறேன். அடுத்து ஆண்டவர் தாங்குகிறவர் இல்ல, அப்ஹோல்ட், ஆதரவாய், சப்போர்ட், ஆதரவாய் இருக்கிறவர், சார்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்னா 114 வசனம் அதுக்கு ஆதாரமாய் சொல்லுகிறது. என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. மறைவிடம்னா ஹைடிங் பிளேஸ். மறைவிடம்னா என்ன சொல்லுங்க? ஹைடிங் பிளேஸ், ஒளிந்து கொள்ளுகிற இடம். மறைவிடம் பயந்துன்னு போய் நடுங்கின்னு ஒளிஞ்சுகிற இடம் இல்ல. புயல் காற்று வீசுகிறது, எப்பாற்பட்ட மாவீரனா இருந்தாலும் ஒதுங்கிக்கணும். நான் மாவீரன் 85 இன்ச்சுன்னு புயல் காத்துல போன தூக்கின்னு போய் கடல்ல தள்ளிடும். அது ஒண்ணு. வீட்டையே கவுத்துற காத்து, அது மரங்களே சாச்சிடுற காற்று. நான் அப்படின்னு போய் நின்னீங்கன்னா அது தூக்கின்னு போய் எங்க எங்க போடக்கூடாதோ அங்க போய் போட்டுரும். மோரியில் அச்சுன்னு போவேன். அப்புறமா இங்கிருந்து ஓரண்ட் லைன்ல இருந்து அது அந்த சவுத் ட்ரைன் பிளாக் தாண்டி ஒரு காவா போதே, அதுல போய் அப்படியே போய் ஏரியில எங்கன்னா மிதந்துன்னு இருப்பீங்க. இப்போ மறைவிடம் என்பது ஆபத்து காலத்துல நாம் தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு இடம். அல்லேலூயா. ஓடி ஒளிஞ்சுக்கிற இடம் இல்ல, ஒளிரி விளையாட்டு ஆடுற இடம் இல்ல, தப்பித்துக் கொள்ளுகிற இடம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு மறைவிடமா இருக்கிறார். என் மறைவிடமும். அடுத்து என் ஃபைட் பண்ற ஒரு டைம் ஒன்று இருக்குது, போராட வேண்டிய, யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது. அப்போ ஒரு கையில என்ன இருக்கும்? கேடகம். எதிராளி தாக்குகிற அம்பை தடுத்து நிறுத்த, எதிராளி வீசுகிற பட்டயத்தை தடுத்து நிறுத்த நம்முடைய கையில என்ன இருக்கிறது? கேடகம். சங்கீதக்காரன் சொல்றான், நீரே என் மறைவிடம், நீரே என் கேடகம். உன்னை மீறி என்னை ஒரு ஆயுதம் தாக்குமா? ஆண்டவரை மீறி ஒரு ஆயுதம் நம்ம தாக்குமா? தாக்காது. ஆகவே ஆண்டவரே, நீர் என் மறைவிடமும் என் கேடகமுமாய் இருக்கிறீர், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அல்லேலூயா. எதுக்கு காத்திருக்கிறேன்? உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். 115 வசனத்துக்கு வரும் பொழுது, பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்வேன். திடீர்னு ராஜாவே, வரக்கூடியவங்க 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க, உங்க கூட 1 லட்சம் பேர் கூட இல்ல, என்ன தைரியத்துல சண்டைக்கு போற நீ அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க, பொல்லாதவங்க. அவங்க யாரு? பொல்லாதவங்க. உன்னை நம்பிக்கை இழக்க செய்யற யாரா இருந்தாலும் அவங்க பொல்லாதவங்க. அதுதான் அவங்க கதை முடிஞ்சிச்சுன்றாங்க வேற. அவங்க எல்லாம் பொல்லாதவங்க, உன் நம்பிக்கை இழக்க செய்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து தாவீது சொல்றான், என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளை நான், என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி,
என் ஆண்டவருடைய கற்பனைகளை நான் கைக்கொள்வேன். 116 வசனம், அற்புதமான வசனம். வாசிங்க எல்லாம் சேர்ந்து. நான் பிழைத்திருப்பதற்கு உடைய வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாத. இப்போ தலைப்புல அதனுடைய வினை சொல் பார்த்தோம் இல்ல, டு சப்போர்ட், ஆதரவு. அதே வார்த்தை 116 வசனத்தில் இருக்கிறது. நான் பிழைப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தரலும். நான் பிழைப்பதற்கு உம்முடைய வார்த்தையின்படி என்னை, என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்த. ஒரு நாள் தீர்க்கதரிசியாகி எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்றார், வழக்கமா நடந்து முடிஞ்சிட்ட பிறகு நம்ம உரிமை பாராட்டிக்குவோம். எப்படி? நடந்து முடிஞ்சிட்ட பிறகு. யாரோ ஒருத்தர் சிக்காயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, கதை முடிஞ்சிடுச்சு, அவள் தான் பந்தல் போட்டுருங்கன்ட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே சூழ்நிலையை பாருங்க, ஏதோ உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணியிருப்போன்னு வச்சுக்கோங்களேன். நாம பயம் ஜெபம் பண்ணாது சொல்ல மாட்டோம், பண்ணிட்டோம், நல்லாயிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு பிறகு சொல்றது, உனக்காக நான் எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா, நம்ம ஜெபத்தால் தான் நீ இப்போ உயிரிழகு. அப்போ ஹாஸ்பிட்டல்ல பத்துனுங்கிறப்ப சொல்றது, சந்திக்க போனப்ப சொல்றது, ஆண்டவரே இப்படி சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஜெபம் பண்றேன்ட்டு. இப்போ ஏன் ஜெபத்தில் தான் நடந்து முடிச்சிட்ட பிறகு உரிமை பாராட்டுறது, என்னால தான் அது நீட்டு. ஆனா நான் பிழைத்திருப்பதுக்கு உம்முடைய வார்த்தையின்படி என்னை, இதை புரிஞ்சுக்கணும்னா எலியா ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. எதுவும் நடக்கிறதுக்கு முன்னால, அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னால கர்த்தர் எலியாவை பார்த்து, சாரி பாத்துக்கு போ, உன்னை ஆதரிக்க ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்குது. ஓ எலியா என்ன நினைச்சிருப்பாரு, ஓ இந்த அம்மா ரொம்ப பெரும் பணக்காரி மாதிரி இருக்குது, நிறைய சொத்து உடையவள் பழகுது, ஊரெல்லாம் பஞ்சம், நிறைய 100 ஏக்கர் நிலம் அவங்க புருஷன் வச்சுட்டு போயிட்டு போம் போல, நிறைய தானியங்கள் எல்லாம் இருக்கும் போல, ஆண்டவர் நம்மள எங்க அனுப்புறாரு, சாரி பாத்துக்க. அங்க போனா இந்த அம்மா ஊருக்கு வெளியே விறகு பொறுக்கின்னுக்குது, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், 2 ரொட்டி செஞ்சு சாப்பிட்டு அவளும் அவன் பிள்ளையும் மரித்து போக ரெடியா இருக்கிற ஒரு விதவை, சாவறதுக்கு தயாரா இருக்கிற ஒரு விதவை. அங்க தீர்க்கதரிசி அனுப்புறாரு. எலியாக்கு அங்க அதிர்ச்சி. சரி ஆண்டவரே நீ சொல்லிட்ட பிறகு நான் என்ன சொல்ல முடியும், என்னம்மா பண்ணுகிறேன் ஐயா, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய்க்குது, 2 ரொட்டி செஞ்சு நானே என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு இதுதான் கடைசி சாப்பாடு, செத்துடலான்னு. சரி செத்துருவேன், அது இருக்கட்டும், என்ன மாதிரி தானே நீயும் இருப்ப, ஏன்னா இவன் கூட நான் சாவணும்னு ஜெபம் பண்ணுவேன், நான் முறைகிறீங்க. எலியா கூட நான் சாக வேண்டும்னு ஜெபம் பண்ணுவேன், அவங்க என்ன மாதிரி தானே நீயா இருப்ப. சரி ஆச்சு, முதல் அப்பத்தை கொண்டு எனக்கு கொடு, எடுத்துன்னு கொடுத்தாங்க. அந்த பிள்ளையனுடைய நிலைமைன்னா கையும் வாயும் பார்த்து வந்திருப்பான். அது விடுங்க, பஞ்ச காலம் தீர்கிற வரையில அந்த எண்ணெய் குறையில, மாவு குறையில, இப்படி கொடுக்கறது தான் ஆதரவு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விதவை எலியாவுக்கு ஆதரவா, எலியா விதவைக்கு ஆதரவா? இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு பட்டிமன்றம் வச்சுக்கலாமா? சாரிபாத் விதவை எலியாவுக்கு ஆதரவா, தீர்க்கதரிசி ஆகிய எலியா விதவைக்கு ஆதரவா? இந்த பக்கம் ஒரு 4 பேர், இந்த பக்கம் ஒரு 4 பேர் பேசலாமா? யோசித்து பாருங்க. கர்த்தர், நீ சாரிபாத்துக்கு போ, உன்னை ஆதரிக்க ஒரு விதவையை நான் அங்க ஒழுங்கு செஞ்சுக்கிறேன். இவன் போயிட்டான். அங்க போனா எலியாவை விட பரிதாபமான நிலைமையில இருக்குது அந்த அம்மா. எலியா வந்ததுனால, தீர்க்கதரிசி வந்ததுனால, ஊழியக்காரன் வந்ததுனால பாத்திரம் சுரக்க ஆரம்பிச்சுச்சு. எண்ணெய் குறையில, மாவு குறையில. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஸ்கூல்ல நாங்க ஸ்கூல் படிக்கிறப்போ 2 பேர் சண்டை போட்டுக்குன்னா ஒவ்வொரு டீச்சர் ஒவ்வொரு மாதிரி தண்டனை கொடுப்பாங்க. டீச்சரே குச்சி எடுத்து 2 பேரையும் அடிப்பாங்க திரும்புன்னு. ரொம்ப சின்னது 3வது 4வது படிக்கிறப்போ சாந்தா டீச்சர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. இருக்கிறாங்க இப்போ கூட கோயில் ஸ்கூல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ ஓங்கி தலை மேல ஒரு கொட்டு, அவனை கொட்டு, நீ திருப்பி. ஏன்னா அந்த அம்மாக்கு டீச்சருக்கு சேரை விட்டு ஏஞ்சி கூட வராது. இப்படியே 40 வருஷம் டீச்சர் ஆனிட்டாங்க அவங்க. நான் சொல்றது புரியுதா? சாந்தா டீச்சர் ரொம்ப சாந்தமான டீச்சர், சாப்பிட்டுனே இருக்கிற டீச்சர். தெரிஞ்சவங்க யாருன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட போறீங்க, அங்கிருந்து ஏன் திருத்தம் அப்படின்னுவாங்க. சரி, கடைசி அவங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு கொட்டு கொட்டிட்டு, உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. இப்ப புரிஞ்சுச்சா? இந்த ஆதரவு எலியாவால சாரிபாத் விதவைக்கு வந்துச்சா, சாரிபாத் விதவையால ஏலியாவுக்கு வந்துச்சா? உண்மையா எனக்கு தெரியல, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. ஆனா அப்படிப்பட்டது தான் உம்முடைய வசனம், நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை, என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு. ஏன் இதை நான் எலியா உதாரணம் சொன்னேன்னா, ஒருவேளை எலியா அந்த விதவை வீட்டுல தங்கி இருக்கும்போது எண்ணெயோ மாவோ குறைஞ்சிருந்துட்டா அந்த கிராமம் என்ன சொல்லும்? தீர்க்கதரிசி வந்துட்டான்னு ரொம்ப தான் பண்ணா, பாதியில கை விட்டாரு பத்தியா, சொல்லுமா இல்லையா அந்த கிராமம்? ஆமா தானே? சரி, எலியாவின் பார்வையில வானத்துல இருந்து அக்கினியா வர வச்ச எலியா சோத்து கோழியில அது திண்டாடுறோம் பாரு, சொல்லுவாங்கல்ல. அதான் விளைவு. என் நம்பிக்கை விருதாவாக போக என்னை. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நம்பிக்கையில இந்த காலையில வந்துக்கிறீங்க, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் சத்துருக்கள் முன்பதாக நீ வெட்கம் அடையும்படி கர்த்தர் உன்னை நடத்த மாட்டார். அவர் உனக்கு ஆதரவாய் இருப்பார், உன்னை பிழைத்திருக்கும்படி செய்வார். அடுத்து 117ஆம் வசனத்துல, என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உடைய பிரமாங்கனி பேரில் நோக்கமாயிருப்பேன். திரும்பவும் இந்த ரட்சிக்கப்பட்டுன்ற வார்த்தை ஹோலிஸ்டிக் வேர்ட். சுகம் இல்லாதவர்களுக்கு சுகம் கொடுத்து, ஆதரவு இல்லாதவர்களுக்கு ஆதரவு கொடுத்து, ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து, வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கொடுத்து, உன் தேவை என்னவோ அதை ஏற்றபடி கொடுக்கிறது தான் ரட்சிப்பு. இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்னை ஆதரித்தரலாம், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு அல்லது என் தேவைகள் சந்திக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமா இருப்பேன். 118வது வசனத்துக்கு வரும் பொழுது, உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர், அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. அவர்களுடைய உபாயம் வெறும், உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர். அல்லேலூயா. நம்மளுக்கு அப்படிப்பட்டவர்களுடைய சம்பந்தம் வேணாம். கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு விலகுகிறவருடைய தொடர்பு நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு விலகுகிறவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேணாம். ஏன்னா கர்த்தர் அவர்களை என்ன பண்றாரா? மிதித்து போடுகிறார். நம்ம அவங்க கூட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நான் நம்மளும் மாட்டிக்குவோம். அதனால அப்படிப்பட்டவர்களோடு நாம சேர வேண்டிய அவசியம் இல்லை. 119ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறீர், ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. களிம்பு, களிம்புன்னா ஒரு இரும்ப ரொம்ப நாள் பெயிண்ட் அடிக்காத வெளியே போட்டீங்கன்னா காற்றும் தண்ணியும் அது மேல பட்டுன்னா பிடிச்சிட்டோம், துரும்பு பிடிச்சிடும். ரைட்டா? ஆனா நமக்கு தேவையானது அந்த இரும்பு, துரும்பு இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம்? சுத்தி எடுத்து ஓங்கி ஒரு தட்டு தட்டினா களிம்பெல்லாம் கொட்டிடும். துன்மார்க்கர் யாவரையும் கர்த்தர் எப்படி அகற்றாராம்? களிம்பை போல அகற்றுகிறார்.
ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். 120 வசனம் எல்லாம் சேர்ந்து வாசித்திரலாம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைங்களை, இந்த ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். நடிக்கிறவங்களுக்கு இந்த உடம்பு நல்லா சிலிர்க்கும். ரைட்டா? வீடு சந்திக்க சிலர் வருவாங்க. வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அன்புள்ள ஆண்டவர், உங்களுக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஐயா வாங்க ஐயா, உக்காருங்க ஐயா. இப்ப நம்ம எப்படி மாக்குறோம், அந்த ஐயோ இவரு வந்துட்டார்றா, இவரு வசனம் பைபிள் படி ஜெபம் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஒண்ணு கூட பண்ண மாட்டேன்றாரு. சில இருக்கணும் நம்மளுக்கு. எப்ப எதை பார்த்து? ஆண்டவருக்கு பயப்படும் பயத்தால் உடம்பு சில இருக்கணும், வரணும். ஆண்டருடைய சமூகத்தை நினைச்சா, ஆண்டருடைய வார்த்தைய நினைச்சா, ஆக்டுக்காக இல்ல, ஆக்ட் கொடுக்கறதுக்காக இல்ல. உமது நியாய தீர்ப்புகளுக்கு எதுக்கு பயப்படணும்? உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல நாம் வாசித்த இந்த பகுதியில நாம மனதிலே கொள்ள வேண்டிய வார்த்தை, நான் பிழைப்பதற்கு உம்முடைய வார்த்தையின்படி என்னை சொல்லுங்க. நான் பிழைப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆவியிலே ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக ஜெபிக்கலாம். அதன் பிறகு ஜெபத்தேவைகளுக்காய் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர் ஸ்னேயா வந்து ஜெபத்தேவைகளுக்காக ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.